என்னடா கொட்டுது கீழே கையை வச்சு புடி கொட்டு 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 முரட்டு கத்திரிக்காய் செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமா ருசிக்கிறோம் இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க நம்பிட்டீங்க வரமிளகாய் பச்சை வகை மல்லி சீரகம் தாத்தா காலத்து பிள்ளைகள் எல்லாம் இப்படித்தான் காதுல தொங்க விட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பாட்டு அதுக்கு தான் வந்திருக்குமோ? அதுதான் பாட்டு போதுமான பாருங்க தாத்தா. தாத்தா வாசனை அடிக்க ஆரம்பிச்சு தாத்தா. இறக்கிடலாம். நல்லா கொடு ஆட்டி விடு கிண்டி விடு. அப்படியே கல்லறை தொடச்சு வைக்கிறேன். மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். கொட்டு கொட்டு தாய் தள்ளி விடு தள்ளி விடு என்ன காலத்தை பின்னாடி எடுத்துக்கயா தள்ளி விடுங்கடா பிடிக்க முடியல சட்டி வத்தல அதானே சட்டி வத்தல வரல இல்ல சட்டி தள்ள சட்டி கொஞ்சம் பொறுமையா பாருங்க. முனுக்குல மஞ்சள் தூள் முனுக்குல கல்லுப்பு அதான் கையை சுற்றி விடுங்க. நான் இந்த இதுக்குள்ள வைக்கிறேன், நீங்கள் இதுக்குள்ள வைங்க. என்ன பெருசு பெருசா எடுத்தாங்க. பேர் என்ன? கருப்புசாமி. கருப்புசாமியா? இது நல்ல பேரா இருக்கே. குப்பச்சா என்ன கருணா பாய் எங்கே தான் பண்ணுது? தன்னண்ணானின தன்னண்ணானின சரணம் ஐயப்பா. காசு மிட்டாய் தான் அன்னைக்கு கூட வாங்கிட்டு வந்தேனே. ஆனால் அதில் காசு இல்லை. காரைக்குடியில் இருக்கு. கீழே போட்டிருப்பேன். கல்லி போட்டுருக்கியா? என் கட்டி ரொம்பிடுது. இந்த தாளை ரொம்ப ஏன் பெருசு போயிடுச்சு. ரெண்டு மட்டும் வந்துருந்தேன். ரெண்டு மட்டும் ஏன் அதெல்லாம் இந்த இருக்குல்ல இங்கே பார்த்துக்க. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இங்கே யாரு இருக்கா? அஞ்சாசு மிட்டாயா? அஞ்சாசு மிட்டாயி, பஞ்சு மிட்டாய் மிட்டாயி. நம்ம தோப்பில் வேற போடுறோம். முடிய போனே லாஸ்ட்டு. வாடா வாடா வாடா. செக்கில ஆற்றுனா சுத்தமான நல்லெண்ணெய். ஒரு கத்திரிக்காய் தண்ணி வாங்குவீங்க. கத்திரிக்காய் தாங்குமா? விதை இருக்கும்னா அதை கொஞ்சம் காற்று வைக்கிற மாதிரி வைக்கணும். அதுதான் அடுப்பு ரொம்ப லேசாகவே இருக்குது. அப்படியே அதான் கை போதும் போதும் போதும்.
விடாம கொண்டு வை. என்ன எல்லாரும் வந்துட்டா கரண்ட் யார் பிடிப்பா? எடுத்து வச்சுட்டு தான் நிற்கிறோம். எவ்வளோ நேரம் ஆக போகுது? என்ன ஓகே. சம்பாரி சுட்டா மட்டும் நினைக்கிறேன். ஓகே லைட்டாக அறிகிற மாதிரி அவ்வளோதான். இலைய போட்டாச்சா ஐயா? எல்லாம் நல்லா எலும்பு இல்லாத கறியாக போடு. எலும்பு இல்லாத கறிதாயா? கத்திரிக்காய் கூட தாத்தா கறி குழம்பு மாதிரி வச்சிருக்காரியா? சூட்டோட தின்னு பழைக்க வேற லெவல் தாத்தா. தம்பி தனியாக கொடுறா. நல்ல முரட்டு கத்திரிக்காயை வஞ்சர மீன் மாதிரியே துண்டு துண்டாக போட்டு அம்மியில் அரைச்ச செட்டிநாட்டு மசாலாவை அந்த கத்திரிக்காயை தடவிட்டு நல்ல பெரிய தோசைக்கல்லில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை ஊற்றி இந்த கத்திரிக்காய் இப்படி ஒரு பெரட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு அந்த வஞ்சர மீன் மாதிரியே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது நல்லா புதுசாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அதுவும் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருக்கிற தாத்தா கறிக்குழம்பு மாதிரியே, அந்த கறிக்குழம்பு மாதிரியே இருக்க கத்திரிக்காயும் எண்ணெயில் போடுற நம்ம கத்திரிக்காயும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. வேறு லெவல், அருமையாக இருக்குது. கறியெல்லாம் இருக்கு.